ஆதியாகமம் புத்தகம் முதல் வெளிப்படுத்தலை புத்தகம் வரைக்கும் 66 புத்தகம் நேற்று சொன்னாங்க. கல்யாணம், கருமாதி, காதுகுத்து ஒரே பத்திரிக்கை. ஆனா நம்மளுக்கு 66 பத்திரிக்கை கொடுத்திருக்கிறார். ஒரே வேதாகமத்துல ஒரே தேவன், ஒரு மனிதனுக்கு அழைப்பு 66 புத்தகம். இந்த 66 பத்திரிகையும் படிக்கணும். இந்த 66 பத்திரிகையிலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தியானிக்கணும். இது ஒரு பத்திரிகை, ஒரு அழைப்பு. தேவன் எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தம் என்ற வேதாகமத்தினுடைய பத்திரிகை அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த பத்திரிகையை நீ படிக்கணும். இந்த 66 பத்திரிகையை நீ படிக்கணும். இந்த பத்திரிகையை படிச்சு இருக்கிறதான அழைப்பை தெரிந்து கொள்ளணும். தரிசனத்தை தெரிந்து கொள்ளணும். ஒரு பரிசுத்தத்தை தெரிந்து கொள்ளணும். நீ யார்? நீ எப்படிப்பட்டவர்? நீ என்ன செய்கிறாய்? நீ எங்கே போகிறாய்? நீ என்ன சிந்திக்கிறாய்? நீ என்ன பண்ணுகிறாய்? எதை பார்க்கிறாய்? எதை நோக்கிறாய்? எதை யோசிக்கிறாய் என்பதை இந்த 66 புத்தகத்தில் இருக்கிறது. படித்து தெரிந்து கொள்ளு. அழைப்பு உண்டு. அழைப்பை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். படிப்பறிவு இல்லை, ஞானம் இல்லை, புத்தி இல்லை, உலகத்தோடு ஓடி திரும்பி சுற்றி திருந்த எண்ணையும் கொடுத்து இந்த இடத்தை படிக்க வைத்தார் என்று சொன்னார். படிக்க தெரிந்த தேவன் உன்னையும் எவ்வளவாய் வல்லமையை எடுத்து பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். 66 பத்திரிகை, 66 பத்திரிகையை கற்றல் கொடுத்திருக்கிறார்னா நீ படிச்சுக்கிட்டே இருக்கும்படி, நீ சாகர வரைக்கும் படிக்கணும். இந்த வார்த்தைக்கு முக்கியம். உன் ஜீவன் அடங்க வரைக்கும் அந்த 66 பத்திரிகையை படிக்கணும். ஆண்டவரே வாக்கு இருக்காங்க. அபரிஜிதமான ஒரு ஊழியக்காரர் கடமையை மாற்றமே சொல்லியிருக்காங்க. எந்த புகழும், எந்த கணமும், எந்த மகிமையும் என்னை ஆள்கொண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். வல்லமை, மகிமையும், மகத்துவமும் எங்களுக்குள்ள கூட இந்த வழி நடத்தட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வருகை பறைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளும், எனக்குள்ளும், எங்கள் குடும்பத்துக்குள்ளும், எங்கள் சபையோடு கூட, எங்கள் சபையின் ஆத்மாக்களோடு கூட நடைபெறும்.